ஐயா அமேசான் பிரைமு, நீ எல்லாம் நல்லா தானே இருந்த. இவங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டியா? இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் அமேசான் பிரைம் வந்து புது பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அமேசான் பிரைமில் 1500 கொடுத்து ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் போதும். நம்ம பாட்டுக்கு படத்துலேருந்து வெப்சீரிஸ்லேருந்து விளம்பரம் இல்லாமல் ஜாலியாக பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து அமேசான் பிரைம் ஒரு புது பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 1500 கட்டினா நீங்கள் வந்து படமெல்லாம் பார்க்கலாம். ஆனால் விளம்பரம் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எங்களோட ஓடிடி தளத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது இடையில விளம்பரம் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இதை வந்து கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்துருக்குங்க. ஏன்னா விளம்பரம் இல்லாமல் படம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷனே வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது அதுலேயும் விளம்பரம் வந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? இதுலேயும் அமேசான் பிரைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, விளம்பரம் இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. கொஞ்சம் பணத்தை சேர்த்து கட்டினா போதும், நீங்கள் விளம்பரம் இல்லாமல் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் புது பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஆல்ரெடி 1500 கட்டினவங்க எக்ஸ்ட்ரா 700 கட்டினா போதுமா, விளம்பரம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து படம் பார்த்துக்கலாமா. அதே மாதிரி மாதம் மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க மாதம் கட்டுற பணத்தை விட ஒரு 129 எக்ஸ்ட்ரா கட்டினா போதுமா, விளம்பரம் இல்லாமல் ஃப்ரீயாக படம் பார்த்துக்கலாமா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது, என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு புலம்புற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, புதுசாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பிளானை கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளானில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதே பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி 1500 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தா கூட இப்போ கூட உங்களால் விளம்பரம் இல்லாமல் படம் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா 700 கொடுத்தா மட்டும்தான் உங்களால் விளம்பரம் இல்லாமல் படம் பார்க்க முடியும். இப்போ இது தாங்க அநியாயமாக இருக்குது. இவங்க ஆள் சேர்க்கும் போது என்ன வந்து பண்ணியிருக்காங்க, 1500 கட்டினா போதும், நீங்கள் விளம்பரம் இல்லாமல் படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாங்க. இப்போ திடுதுப்புன்னு இடையில வந்து எக்ஸ்ட்ரா 700 கட்டணும் அப்படின்னா யார் வந்து கட்ட முடியும்? இப்போ புது பிளான்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் கூட அடுத்து நம்ம வந்து அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுமா, கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். விவரமாக இந்த மாதிரி காசை ஏற்றுனா யாரும் வந்து சேர மாட்டாங்க அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருந்தே ஆப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. உண்மையிலே இந்த விஷயம்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா ஜியோ கிட்ட இருந்து தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜியோ என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் உங்களுக்கு ஐபிஎல்லை ஃப்ரீயாக கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் பாட்டுக்கு ஐபிஎல்லை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல்லை ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்த ரசிகர்களும் நல்லா பார்த்து பழகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, 150 கட்டினா தான் ஐபிஎல்லே பார்க்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க பண்ணுற வேலையெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லி ஆடியன்ஸை நல்லா பழக்கிடுறாங்க. பழகுனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை விட முடியலன்னு தெரிஞ்சோடனே இப்போ எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் அவங்க கொடுத்து தானே ஆகணும், அதனால் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா காசு கேட்போம்னு சொல்லி இது மாதிரி வந்து பண்ணுறாங்க. உண்மையிலே இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா ஓடிடிக்காண்டே எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் இனி பண்ணுறதோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.